அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, எல்லா விதமான சாப்பாட்டுக்கும் சைடிஷ்ஷாக மண்டி. இந்த மண்டி எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பாருங்கள், வீடியோக்குள்ளே வந்தாச்சு. நான் அடுப்பில் ஒரு சட்டி எடுத்து வச்சுருக்கேன். அது சட்டி நல்லா காஞ்சிருச்சு. காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. உங்கள் தேவைக்கு அளவு சேர்த்துக்கலாம். எண்ணெய் சேர்த்து எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து சேர்த்துக்கிடலாம். கடுகு உளுந்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா 3 வெங்காயம், பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். அந்த வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா 2 பெரிய தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 5 பச்சை மிளகா சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தக்கன பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. நான் இது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கிறோம். தக்காளியும் பச்சை மிளகாயும் நல்லா வதங்கணும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் கொத்தவரங்காய் நறுக்கி வச்சுருக்கேன். நீங்கள் வெண்டைக்காய் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். சம்முன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சுவையாக இருக்கும். என்கிட்ட வெண்டைக்காய் இல்லை, ஆனால் கொத்தவரங்காய் சேர்த்துருக்கேன். இந்த கொத்தவரங்காய் கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கிடுவோம். கொத்தவரங்காய் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன். இந்த கத்திரிக்காய் என் பொண்ணு முதலே நறுக்கி டக்குன்னு தண்ணிக்குள்ளே போட்டுட்டா, உப்பு தண்ணிக்குள்ளே போட்டாங்க. அதனால தான் கருத்து போச்சு. நீங்கள் எப்போவுமே கத்திரிக்காய் சமைக்கிறதுக்கு முன்னாடி கத்திரிக்காயை நறுக்கிங்க. அப்போ தான் நல்லாவும் இருக்கும், சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்குமே. இப்போ இந்த கத்திரிக்காயை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடுவோம். கத்திரிக்காய் நல்லா வதங்கி வர்ற சமயத்தில் கொஞ்சமாக கருவேப்பிலையும் அதுக்கு தேவையான அளவு கல் உப்பும் சேர்த்துக்குவோம். சேர்த்து இது ரெண்டையுமே நல்லா வதக்கிக்கிடலாம். இது எல்லாமே சேர்ந்து நல்லா வதங்கி வரணும். நல்லா வதங்கி வரட்டும். இப்போ பாருங்கள், கத்திரிக்காய் காய் எல்லாமே சேர்ந்து வெங்காயத்தோடு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ அதில் ஒரு அரை உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு பாதி உருளைக்கிழங்கு நறுக்கி வச்சுருக்கேன். அந்த உருளைக்கிழங்கு இதோடு சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் எல்லாமே நல்லா சேர்ந்து வதங்கணும். நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கி வர விட்டு நல்லா வதங்கணும். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா மண்டி வதங்குறது தான் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்கள். இப்போ ஒரு லெமன் சைஸ் புளி எடுத்து நான் ஊற வச்சுருக்கேன். அந்த லெமன் சைஸ் புளியும் கரைச்சி வச்சுருக்கேன் ஒரு பக்கம். இப்போ இதில் நம்ம மாங்காய் கொஞ்சமாக சேர்த்துக்குவோம். மாங்காய் நிறையா போட்டால் புளிக்கும். அதனால் புளிப்பு எங்கள் வீட்டில் யாருக்கும் பிடிக்காதுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கேன். உங்களுக்கு மாங்காய் புளிப்பு பிடிக்குதுன்னா கூடவே சேர்த்துக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இந்த மாங்காயும் சேர்த்து நல்லா வதக்கி வச்சுருக்கேன். இதில் அந்த லெமன் சைஸ் புளியை எடுத்து கரைச்சி வச்சுருக்கதை எடுத்து சேர்த்துக்குவோம். அந்த புளியையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு நல்லா கொதிக்க விட்டு மூடி போட்டு மூடிக்குவோம். இப்போ உப்பு இருக்கான்னு பார்த்து மூடி போட்டு மூடிக்கிடுவோம். மூடி போட்டு மூடியாச்சு. இப்போ பாருங்கள், ரொம்ப நல்லா சுண்டி நல்லா வந்துருச்சு. மண்டி சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மண்டி எல்லா விதமான சாப்பாடுக்கும் சைடிஷாக சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு இருக்கும். இப்போ ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். வாங்க ஒரு பவுலில் மாற்றிக்கிடலாம். இப்போ பவுலில் மாற்றியாச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு இந்த மண்டி. இதே மாதிரி செய்து பார்த்து எப்படி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு மினி விழாக்கில் பார்க்கலாம். பாய்.